தினம் இலங்கையில வந்து இந்த விடயமானது ஒரு பெரிய விடயத்துக்கான ஒரு ஆரம்பமாக வந்து பார்க்கப்படுகின்றது. என்னன்னு சொன்னா, பசிலின் மல்வானே மாளிகையை வந்து மாணவர்கள் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படுகின்ற மல்வானையில் இருக்கின்ற இந்த மாளிகையானது தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து இந்த சொத்தினை வந்து இந்த மாளிகையினை வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த வளாகத்தை பார்த்தோம்னு சொன்னா 16 ஏக்கர் பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு தான் இந்த நிலப்பரப்பை தான் தற்பொழுது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து என்ன சொல்றார்கள்னு சொன்னா, பல்கலைக்கழகங்களில் இடவசதி இல்லை, விடுதிகளில் இடவசதி இல்லை, புதிய மாணவர்களை வந்து சேர்க்க முடியாத நிலை காணப்படுகின்றது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, இவ்வளவு பெரிய மாளிகைகள் வந்து வெறிச்சோடி கிடக்கின்றன. அதனால வந்து அவர்கள் இந்த சொத்துக்களை மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உடனடியாக வழங்க வேண்டும் சொல்லி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சசிந்து பிரேர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, திருடப்பட்ட சொத்துக்களை மக்களிடம் திருப்ப கொடுக்க வேண்டும் என்ற போராட்ட கோஷங்களை நாங்கள் இப்பொழுது செயலில் காட்டுகிறோம் சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த மல்வானை சொத்துக்கு உரிமை கோரி யாரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை சொல்லி அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தை வந்து நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இது ஒரு அடையாள போராட்டம் மட்டுமே. தேவைப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள இப்படிப்பட்ட சொத்துக்களை எதிர்காலத்தில் கைப்பற்ற தயார் என்று சொல்லி மாணவர்கள் வந்து எச்சரித்திருக்கிறார்கள். இந்த விடயமானது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம் என்று சொல்லி தற்பொழுது மக்கள் மத்தியிலேயும், அதிகாரிகள் மத்தியிலேயும், அரசியல்வாதிகள் மத்தியிலும் வந்து பரவலாக பேசப்படுவது வந்து நாங்க சமூக வலைத்தளத்தினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.